வணக்கம், வெல்கம் டு நகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்கும் பீஸா ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டலுக்கு போகாமல் வீட்டிலையே ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பீஸா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் பீஸா பண்ணுறதுக்கு சீஸ் ரொம்ப முக்கியம். சீஸ் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் இல்லாட்டி பரவாயில்ல, 2 கலரில் கேப்சிகன் எடுத்து வச்சுருக்கேன். 3 கலரில் கேப்சிகன் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸா பார்க்குறதுக்கு. மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் அப்படின்றது காஞ்ச மிளகா கொரப்பாக அரைச்சது. இப்போ ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ சாஸை இந்த மாதிரி தடவிக்கலாம். பீஸாக்குன்னு தனியாக சாஸ் இருக்குது, பீஸா சாஸ்ன்னு அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குடமிளகாயை இந்த மாதிரி சுற்றி வைக்கிறேன். எல்லோ கலர் குடமிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்குனா க்ரீன் கலர் குடமிளகாய், பொடியாக நறுக்குனா தக்காளி, கட் பண்ண மஷ்ரூம், கட் பண்ண பன்னீர். பிரெட் ரொம்ப சின்னதாக இருக்கும், இவ்வளோ தான் இதில் நம்மளால் வைக்க முடியும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்றது காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம். பீஸாவுக்கு ரொம்பவே முக்கியம் சீஸ் தான். சீஸ் இது மேலே கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கேப்சிகனும் தக்காளியும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸாவை பேனில் வைக்கணும். 2 நிமிஷத்தில் நமக்கு பீஸா ரெடி ஆயிரும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வைங்க. அனல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரெட் நமக்கு கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் பீஸா ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சீஸ் உருகி வந்துச்சுனாலே பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.